ஏங்க என்னங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ஆனா நடந்துருச்சே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4த் T20 மேட்ச்னே சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் மழையில நின்னுருச்சு. செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டாங்க. போன மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டாஸ வின் பண்ணது ஆஸ்திரேலியா. ஸோ வந்து நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம்ட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மா, சுமன் கில்லும் ஓப்பனிங். 2 பேரும் ஒரு நிதானமான ஆட்டத்த ஆரம்பிச்சாலும், அபிஷேக் சர்மா வழக்கம் போல ஒரு 6, 3, 4ன்னு ஆடிக்கிட்டு இருக்கும்போது 21 பாலுக்கு 28 ரன் இருக்கும்போது அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் என்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா 6வது 7வது இறங்குற சிவம் தூபேவை முன்னாடி இறக்கி விட்டாங்க. அவர் பங்குக்கு ஒரு 6 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாலுக்கு 22 ரன் இருக்கும்போது அவரும் காலி. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வர வர பரபர புறப்பற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 6 அடிச்சு 20 ரன் 10 பாலுக்கு அப்படின்ற மாதிரி அவர் காலி. அதுக்கப்புறம் திலக் வர்மா 5 ரன்னுக்கு காலி, ஜிதேஷ்வர் சர்மா 3 ரன்னுக்கு காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆடலனா நம்ம கழுவி உதிர்வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாவே ஓடிய இன்னிங்ஸ் ஆச்சு அடிச்சாலும் ஒரு 50 போட்டுரும் அப்படின்ற மாதிரி ஆடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 பால் 46 ரன் அடிச்சு அப்படி கொண்டு வந்து ஆனா அது கடைசி வந்து 50 அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் ரசிகர்களுக்கு பெரும் வருத்தம் தான். அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் பங்கு ஒரு 12 ரன் கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா 11 பாலுக்கு 21 ரன். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 167 ரன் 8 விக்கெட்டுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 168 எல்லாம் ஒரு டார்கெட்னு ஆஸ்திரேலியா மண்ணுல ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லும் பொழுது ஆமாங்க இதெல்லாம் ஈஸியா அவங்க 13வது ஓவர்லயே அடிச்சிருவாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து மிச்சில் மார்ஷும் மேத்யூஸ் ஆட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் இல்லையோ ஸ்கோர் கம்மியா நம்ம பொறுமையா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நல்லாவே ஆடினாங்கன்னு சொல்லலாம். மேத்யூ ஷாட் 19 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ரன் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் பால் எல்பிடபிள்யூ. அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் 12 ரன்னுக்கு அக்ஷர் பட்டேல் கால் பண்றாரு. அப்புறம் டிம் டேபிள் வழக்கம் போல வந்து 6 4 விளாசிக்கிட்டு இருக்கும்போது 14 ரன் இருக்கும்போது சிவம் தூபே அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மிச்சில் மார்ஷ் 30 ரன்ல இருக்கும்போது அவர் விக்கெட்டே சிவம் தூபே என்னப்பா நீ தானே அது போலிங் போடுறது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் டானிஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல்லும் பயங்கரமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டானிஸ் பை பை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி 2 ரன்ல மேக்ஸ்வெல்ல காலி பண்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ஐயோ பாத்திக்கிச்சுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பாலுக்கு 52 ரன் அப்படின்ற மாதிரி தேவைன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பூம்ரா வந்து 4 ஓவர் முடிய போகுது கடைசி பால் நீ அவுட் ஆகு அப்படின்ற மாதிரி பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப் அவுட் பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டா அப்படி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து எங்கேயோ போன மேட்சை 119 ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவை 19வது ஓவர்லயே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அபார வெற்றி போய் இந்தியானே சொல்ல நம்ப முடியாத வெற்றி. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா அந்த ஃபூல் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம ட்ரெமெண்டஸ் வெற்றியை வந்து பதிவு பண்ணி 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை வந்து பார்த்தீங்கன்னா லீட்ல இருக்காங்க 2-1. இனிமேல் தோத்தாலும் சீரீஸ் டிரா தான் ஆகுமே தவிர்த்து நாங்கள் ஆனால் விட மாட்டோம் டெஃபினட்டாக சீரீஸை ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.